கேட்கறதா? நமஸ்காரம். கேட்கறது சார். நமஸ்காரம் மாமா. ராம் ராம். நமஸ்காரம். நம்மளுடைய சுந்தர காண்டத்துடைய 8வது பகுதி. நமஸ்காரம் மாமா. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः நாராயணம் பத்மபோம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तौडकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्या सुमनसः सर्वार्थानुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. சுந்தரகாண்டத்தினுடைய 8வது எபிசோடு. ஆஞ்சநேய சுவாமி அம்பாளை பார்ப்பதற்காக ரொம்ப சிரமப்பட்டு ராட்சசிகளை எல்லாம் தாண்டி அங்கே போய் தேடி ஒரு வழியாக அசோகவனத்தில் கண்டுபிடிச்சார். அதை பார்த்தோம். அதற்கு பிறகு எப்படி பேசுறது அப்படின்னு யோசித்து எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது. நான் உண்மையிலேயே, ஏன்னா ராவணன் பலவிதமான மேஜிக்கெல்லாம் பண்ணுறான். அப்படி இருக்கும்பொழுது நான் தான் உண்மையிலேயே ராமனுடைய தூதன் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்வது ரொம்ப சிரமமாச்சு சீதைக்கு. இது எல்லாத்தையும் யோசித்து அதுக்கப்புறமா பேசி நான் தான் உண்மையிலேயே ராமனுடைய தூதன்னு சொல்லி அவளும் கன்வின்ஸ் ஆகி அவர் அங்கேருந்து எடுத்துன்னு வந்ததுக்கு கணையாழியை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதை பார்த்த உடனே ப்ரூஃபு. அதே மாதிரி இவருக்கும் ஒரு ப்ரூஃப் தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கும் ராமருக்கும் நடந்த அந்தரங்கமான விஷயங்கள் சிலவற்றையெல்லாம் சொல்லி, எந்த ஒரு நம்பிக்கை இருந்திருக்கணும் பாருங்க அம்பாளுக்கு. தன்னுடைய அந்தரங்கமான விஷயங்களை எல்லாம் சொல்லி இதெல்லாம் சொன்னால் அவர் புரிந்து கொள்வார், நீ என்ன பார்த்தன்றத அப்படின்னு சொல்லி சூடாமணி கேட்டார். அந்த சூடாமணியும் கொடுத்தார். அதை வாங்கிட்ட உடனே சும்மா இல்லை, அவருக்கு 2 காரியம் பாக்கி இருக்கு அப்படின்னு நினைச்சார் ஆஞ்சநேய சுவாமி. அல்பசேஷம் இதம் காரியம் திரஷ்டா இயம் சீதா ஈக்ஷணா த்ரீன் உபாயான் அதிக்ரம்ய சதுர்த்தம் இஹ திருஷ்யதே. அவர் மனசுல நினைச்சின்றார், சீதையை காணுவது தான் நம்மளுடைய முதல் நோக்கம். அது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். இந்த பதில் சொன்னா த்ரீன் உபாயான் அதிக்கிரமிய, இந்த 3 உபாயங்கள் இருக்க, சாமதான பேதம், இது 3 சரியா வராது இவர்களுக்கு, தண்டம் தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி சதுர்த்தம் 4வதாக இருக்கக்கூடிய இதை ஆக்கிரமிச்சு எல்லாரையும் வதம் பண்ணார். அவன் சேனாதிபதிகளை அனுப்பிச்சான், மந்திரி குமாரர்களை அனுப்பிச்சான், அவருடைய பிள்ளைய அனுப்பிச்சான், அக்ஷகுமாரன் அனுப்பிச்சான், எல்லாரையும் அடிச்சு விட்டார். அடித்த உடனே இந்திரஜித் வந்தான். இந்திரஜித் வந்த உடனே இந்திரஜித்தோட ஒரு பெரிய போர் நடந்தது. இந்திரஜித் என்ன பண்ணா, பிரம்மாஸ்திரத்தை போட்டான். பிரம்மாஸ்திரத்தினால கட்டுண்டார் இவர். ஆனால் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஏற்கனவே பிரம்மதேவரால் வரம் அளிக்கப்பட்டது. அதனால் அவருக்கு பிரம்மாஸ்திரம் கட்டாது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், கட்டினா மாதிரி ஆக்கி கொண்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு இன்னொரு ஆசை இருந்தது. அது என்ன, ராவணனை தரிசித்து ராமனுடைய பலத்தை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தார். ஆகையினால அவர் என்ன பண்ணார், கட்டுண்டா மாதிரியே போனார். போனோடனே அரசபையில் போய் அப்படி உட்கார்ந்தார். ராவணன் அப்படி ஜெய்காண்டிக்காக, இவளுக்கு உண்மையிலேயே ஒரு ஆசை, ராவணனை பார்க்கணும், என்ன இப்படி இருக்காரு இந்த ராவணனானவன், அவருடைய பிரபாவத்தை பார்க்கணுன்னா அவருடைய தர்பாரில், அவருடைய அரண்மனையில் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த கம்பீரமான ஒரு ராஜாவாக இருக்காரு, அதை பார்க்க வேண்டும். எப்படி எல்லா சூரியன் என்ன, சந்திரன் என்ன, புதன் என்ன, கேது என்ன, ராகு என்ன,
எல்லாரும் அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். என்ன, வருணன் என்ன, அக்னி பகவான் என்ன, எல்லாரும் ராவணனுடைய கண்ட்ரோல்ல உட்கார்ந்துருக்காங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய ஆளு. இந்திரனையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய பூஜ்யமான இந்திரன், அவரையே இவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு பிரபாவத்தோட இருக்கக்கூடிய அந்த ராவணனை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு ஒரு ஆசை வந்துட்டு ராவண பிரபாவ தரிசனம்னு 49வது சர்க்கம். ததஸ்ஸ கர்மணா தஸ்ய விஸ்மிதோ பீம விக்ரமஹ அனுமான் ராக்ஷேதாம் தாம் ராக்ஷஹ ரக்ஷோதிபம் அவைக்ஷத. அனுமான் இல்லையா, அவர் என்ன பண்ணார், இந்திரஜித்தை கொண்டு தன்னை கட்டி இழுத்து கொண்டு வந்துட்டார். வந்த உடனே இவர் என்ன பண்ணார், பயங்கரமான பிரகாதமாக இருக்கக்கூடிய அனுமானுக்கு கோபத்துல கண்ணெல்லாம் சவந்து போய் அப்படி அந்த ராட்சசராஜ ராட்சாதிபம் ரக்ஷோதிபம் அபைக்ஷத அவரை போய் இப்படி பார்த்தார். பார்த்த உடனே அவரும் இவரை பார்த்தார், இவர் அவரை பார்த்தார். பார்த்தா இவருக்கு மனசுல எண்ணங்கள் ஓடுறது, ஆஞ்சநேய சுவாமிக்கு எப்படி இருக்கு இது, மந்திர பர்வதம் போல உட்கார்ந்துருக்காரு இந்த ஒரு ராஜா, எப்பேற்பட்ட கம்பீரம் அவனுக்கு, இப்படின்னா இருக்கார். அவனுடைய தோல் வலை என்ன, அந்த 10 தலை என்ன இல்லையா, எங்க பார்த்தாலும் சந்தனங்களும் உடம்பு முழுக்க பூசின்னு இருக்கான். அப்படியே அந்த வாசனையானது திவ்ய பரிமளங்கள் அங்க வருது. அது அவனுடைய கை இருக்க ஆஜான் பாகுவா இருக்கான். அந்த அவருடைய கையை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு. அவர் நல்லா 6 பேக் எல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கார். உயர்ந்ததான ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருக்கார். எங்கு உயர்ந்ததான ஒரு பெரிய ரத்தன கம்பளங்கள் எல்லா இடத்துலையும் விரிப்பை பார்த்தார். அவள் பக்கத்துல ஒரு 4 ராட்சசர்கள் உட்கார்ந்துருக்கார்கள். 4 பக்கமும் துர்தரன், பிருகஸ்தன், மகாபார்ஷ்வன், நிகும்பன் அப்படின்னு 4 ராட்சசர்கள் அவனுக்கு ரொம்ப வேண்டியவர்கள். 4 பேரும் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி அந்த காட்சியை பார்க்கிறார். பார்க்கும்போது 4 சமுத்திரங்களுக்கு நடுவுல ஒரு மேரு பர்வதம் மாதிரி ஒரு மந்திர பர்வதம் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இது என்ன காட்சி இது அப்படின்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். அஹோ ரூபம் மகோ தைரியம் அஹோ சத்வம் அஹோ த்யுதி அஹோ ராட்சசராஜஸ்ய சர்வலக்ஷணயுக்ததா. ஏற்பட்ட ஒரு கம்பீரமா அந்த ராவணனுக்கு. அஹோ ரூபம், என்ன ரூபம் பா, இப்படி காண கிடைக்காத ரூபம் மாதிரி இருக்க. அஹோ தைரியம், என்ன தைரியம், பார்த்தா அப்படி ஒரு ராவணன் எப்படி இருக்கான், எல்லாரையும் பயப்படுத்துற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. எல்லாரும் அவர் எதிர்க்க பேசுறதுக்கு பயப்படணும், அப்படி ஒரு பர்சனாலிட்டி. அஹோ தைரியம், அஹோ சத்துவம், அதே சமயத்துல கிளியர் கட்டா கிளாரிட்டியோட இருக்காரு, கிளாரிட்டியா இருக்காரு அவர். அஹோ தியுதி இல்லையா, என்ன காந்தி, அந்த காந்தியோட இருக்காரு. அஹோ ராட்சச ராஜ்யஸ்ய, இந்த ராட்சச ராஜா இப்படி இருக்கானே, சர்வ லட்சணங்களும் பொருந்தியவனாக இருக்கக்கூடியவராக இருக்காரு. எங்க லக்ஷ்மணனுக்கு தான் அப்படி நம்ம சொல்லுவோம், சர்வ லட்சணமும் பொருந்தியவர்கள். அந்த சாமுத்திரிகா லட்சணத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் ராமனுக்கு பொருந்தும், லக்ஷ்மணனுக்கு பொருந்தும். இவன் என்னடான்னா இவன் ராட்சச ராஜாவா இருக்கான், இவன் சர்வ லட்சணத்தோட உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பார்த்தாரு. பார்த்த உடனே அப்படி இதை பார்த்து இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. வந்த உடனே அங்க முதல்ல ஆச்சு, இவர் உட்கார்ந்துருக்கார். வந்த உடனே பிரகஸ்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவன் நேர இவரை பார்த்து பிரகஸ்தன் அப்படின்னு ஒரு ராட்சசன், இவருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ராட்சசன். அவன் என்ன பண்ணா, இவரை பார்த்து அதான் அந்த சமயத்துல முக்கியமான ஒரு விஷயம், ராவணன் இந்த மாதிரி நினைச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு அனுமான். ஆஞ்சநேயரை ராவணன் அப்படி நிமிர்ந்து பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நிமிர்ந்து பார்த்தான் அப்படின்னு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இப்ப இதனால நம்ம கெஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு. சூச்சனை என்ன நம்ம பண்ண வேண்டியிருக்கு, அங்க ராமாயணத்துல வால்மீகி பார்த்தான்னு சொல்லியிருக்காரு, நிமிர்ந்து பார்த்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிமிர்ந்து பார்த்தான் அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய ஹைட்டுக்கு சமமாக அல்லது மேலதான் இவன் உட்கார்ந்துருக்கணும். இவனையோ கூட்டின்னு வந்திருக்காங்க, கட்டி கூட்டின்னு வந்திருக்காங்க. அப்படின்னாக்கா இவர் எப்படி அங்க அமர்ந்து இருப்பார்
ராமதூதன். இவர் ஒன்றும் சீட்டெல்லாம் ஒன்றும் அவருக்கு கொடுக்கல. ஆகையினால அவர் தன்னுடைய வாளையே அப்படி ஆசனமாக்கி அந்த ஆசனத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கார் அப்படின்றது சூச்சிக்கப்படுகிறது. அங்க சொல்லல, வியக்தமாக வால்மீகியால் அப்படி சொல்லப்படவில்லை. ஆனா இப்படி நாம புரிந்து கொள்வதற்கான சான்சஸ் ஆர் வெரி பிரைட். அப்படி உட்கார்ந்த உடனே சபையினுடைய நீதியெல்லாம் அறிந்தவர்கள். அப்ப இந்த பிரகசன் இல்லையா, பிரகஸ்தன் என்ன சொன்னார், ஏ ராமதூதனே பயப்படாத, நீ யார் முதல்ல அதை சொல்லு. நீ குரங்கா ஃபர்ஸ்ட் அதை சொல்லு, எனக்கு டவுட்டு. நீ எந்த வேஷத்துல வந்திருக்கான்றத முதல்ல எங்களுக்கு சொல்லு. இங்க உனக்கு ராவணனை பத்தி தெரியும், இங்க இருக்கக்கூடிய ராட்சசர்களை பத்தி தெரியும். ஏதாவது பொய் சொல்லி மாட்டிக்காத. நீ யாரு, ஏன் நீ இந்த குரங்கு ரூபத்துல வந்த, ஃபர்ஸ்ட் கேள்வி. அது மட்டும் இல்ல, இந்திரனால அனுப்பப்பட்டவனா நீ? இவர் சொல்றாரு, இல்ல நான் குரங்கு, ஜாதியிலே குரங்கு தான், வானரம்னா நான் ரியல் வானரம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னாக்க நீ யார், இந்திரனால் அனுப்பப்பட்டியா அப்படின்னு கேட்கிறார். இல்லவே இல்லை, இந்திரனால் அனுப்பப்பட்டவில்லை. யாரு, விஷ்ணுவனால் ஏவப்பட்டு இங்க வந்தியா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் உண்மையை சொல் அப்படின்னு சொன்ன உடனே மனுஷா, அப்பா நான் வானரம் தான், இல்லைன்னு சொல்லல. ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க பிரம்மாஸ்திரத்தை போட்டு என்னை கட்டுப்படுத்தி இங்க கூட்டின்னு வந்துட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. பிரம்மாஸ்திரம் என்னை கட்டுப்படுத்தாது. ஏன்னா எனக்கு பிரம்மதேவர்கிட்டேருந்து நான் வரம் வாங்கியிருக்கேன். அதனால இந்த கயிறு என்னை ஒன்றும் சொல்லாது. ஒன்று. ரெண்டாவது, நான் உண்மையை சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய தவறு ஒன்று பண்ணிவிட்டீர்கள். அந்த சீதாதேவின்ற அம்பாளை அந்த ராவணன் ஆனவன் பிறர் மனைவின்னு கூட கொஞ்சம் பார்க்காம, அதுவும் அம்பாள் என்பதை புரியாமல், பெரிய உலகத்திலேயே பெரிய சக்கரவர்த்தியான தசரத சக்கரவர்த்தியானுடைய பிள்ளையான ராமர் எனக்கூடியவர்களுடைய மனைவி என்று தெரிந்தும் அவளை தூக்கின்னு வந்தது பெரிய தப்பு. என்ன, அந்த சீதை எங்க இருக்கா அப்படின்றத தேடுறதுக்காக நான் வந்தேன். என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு தொண்டன், ராமருக்கு வேண்டியவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நானே 100 யோஜனை தூரம் உங்களுக்கு பாய்ந்து பறந்து சீதையை தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா எங்களுடைய பிரபாவம் என்னன்றதை நீங்கள் ஊகித்து கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது, சுக்ரீவன் அப்படின்னு ராமருக்கு ஒரு ஃப்ரெண்டு. நான் அவருடைய மந்திரி. நான் தான் இங்கே ராமனுக்கு தூதனாக அனுப்பப்பட்டேன், சுக்ரீவனுடைய ஆக்ஞை. சுக்ரீவன் எங்க ராஜா. அந்த ராஜா என்ன ஆக்ஞை பண்ணாலும் நான் வந்து விடுவேன். அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தவர் எங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அது மட்டும் இல்லை, அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய வாலியை ஒரே பானத்திலேயே அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடியவர் எங்க ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மனைவி இல்லையா, அவரை சிறை வைத்ததுன்றது கொஞ்சம் கூட தகாத செயல். புரிஞ்சுட்டேன். அந்த ராமச்சந்திரமூர்த்தி யாரது, சாட்சாத் விஷ்ணு ஸ்வரூபம். 3 உலகத்திலையும் ராமனுக்கு சமமானது எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, தர்மஸ்ச அதர்ம நாசனஹா அப்படின்னார். தர்மத்துக்கு ஒருபொழுதும் ஹானி இல்லாமல் நடக்கக்கூடியவர் எங்க ராமச்சந்திரமூர்த்தி. என்னைக்குமே அதர்மமானது தர்மத்தை ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் 52வது சர்க்கம் தூதவத நிவாரணம் இல்லையா, தூதவதம். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா வானரஸ்ய மகாத்மனஹ ஆக்ஞாபயத் வதம் தஸ்ய ராவண க்ரோதமூர்ச்சிதஹ. ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. இவர் இப்படியெல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு, அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. ராவணனுக்கே அட்வைஸ் பண்றதா, எனக்கே அட்வைஸா அப்படின்னு ஒரு மோகத்துல இருக்கக்கூடியவன் இல்லையா, அவன் ஈகோயிஸ்டிக் பர்சன். அவன் சொல்றான், தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா வானரஸ்ய, இந்த வானரனுடைய இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு, மகாத்மனஹா அப்படி, இங்க யார் மகாத்மா, ராவணஹா ஆக்ஞாபயத்வதம் தஸ்ய, ஒரு கட்டளை இட்டான் இல்லையா. என்ன சொன்னான், ஒரு கோபத்துல ராவண குரோத மூர்ச்சிதா, கோபத்துல தன்னுடைய நிலை குரோதம், அவனுக்கு கோபம் வேற ஒரு லெவலுக்கு மேல வந்துருக்கு.
மூர்ச்சிதா, நினைவை இழந்தான். கோபத்துல தன்னுடைய நினைவை இழந்து உடனே தஸ்ய வதம், இம்மீடியட்டா அவன் அந்த ஆஞ்சநேயரை கொல்லுங்க அப்படின்னு ராவணன் உத்தரவிட்டான் இல்லையா. சொல்லிய உடனே என்ன, எல்லாரும் எல்லாருக்கும் கரெக்ட், எவ்வளோ தைரியம் ஒரு குரங்குக்கு. அங்கேருந்து இங்கே வந்து ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவனாக இவன் இருக்கிறானேன்னு வந்த உடனே மெதுவா விபீஷணன் எழுந்துட்டார். சுவாமி, என்ன கோபப்படக்கூடாது, நீங்க ராஜநீதியை அறிந்தவர் இல்லையா, என்னுடைய அண்ணா, உங்களுக்கு ராஜநீதி ராட்சசேந்திரன் உங்களுக்கு பேரு. உங்களுக்கு ரொம்ப கோபம் என்பது சமயத்துல நீங்க எந்த காரியம் செய்தாலும் அது தவறாகத்தான் இருக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும். பொறுமை ரொம்ப முக்கியம், கோபத்தை விடுங்கள். சாதுக்கள் இல்லையா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய நிலையை தவற மாட்டார்கள். இவர் ஒரு தூதன் வந்திருக்கார், வந்து அவருக்கு கொடுத்த மெசேஜை நமக்கு சொல்றார். ராமனுடைய கிரேட்னஸை நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த ராமனுக்கு 3 உலகத்திலையும் யாரும் ராமனுக்கு சமமானவர் இல்லை, ஆகையினால அவருடைய ஒய்ஃபை நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ராமனுக்கு இது ராஜ தர்மம். ஒன்று சொல்றேன் கேளுங்க. ராவணனை இல்லையா, ராவணனானவன் நாளைக்கு ஒரு தூதனை கொன்னான் அப்படின்ற படிச்சொல் பெரிய படிச்சொல்லாக ஆயிடும். யாரும் தூதனை கொல்லக்கூடாது அப்படின்னு ராஜ தர்மம் சொல்லியிருக்கு. ஆஞ்சநேய சுவாமியை கொல்லுவதற்கான உரிமை உங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஏன் தெரியுமா, அவர் தூதன் என்ற பெயர்ல வந்திருக்கார், ஆகையினால் அதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா ராஜ தர்மங்கள் என்ன சொல்றது அப்படின்றதும் நான் தெரியாதவன் இல்லை, அதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தூதனுக்கு பலவிதமான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்துல சம்மதம் இருக்கு. சாஸ்திர விகிதங்கள்லாம் நிறைய இருக்கு. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு தூதனானவன் ஒரு லெவலுக்கு மேல தன்னுடைய ஸ்பையா இருக்கும், தன்னுடைய காரியத்தை மாத்திரம்தான் செய்யணும். அவன் என்ன பண்ணியிருக்கான், நிறைய பேரை கொண்டு இருக்கான். இங்க உங்களுடைய சேனாதிபதிகளே பொல்லெல்லாம் கொண்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவனை கொல்லவும் முடியாது, தண்டனையும் கொடுத்துதான் ஆகணும். என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும், மொட்டை அடிக்கலாம், அது ஒரு தண்டனை இல்லையா. அப்புறமா சவுக்கால அடிக்கிறான், எவ்வளவு வேணாலும் அடிக்கிறான், இப்படி ஒரு தண்டனை இருக்கு. உடம்பு முழுக்க சூடு போடலாம், இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. ஆனால் இதெல்லாம் எது வேணாலும் பண்ணலாம், ஆனா கொல்றது அப்படின்றது மாத்திரம் கிடையாது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே எல்லாரும் ஒவ்வொருத்தர் 2 பேர் இதை அப்ஜெக்ட் பண்றாங்க, 2 பேர் அதை சப்போர்ட் பண்றாங்க. ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்துல மாத்திரம் கவனமாக இருந்தார்கள். என்ன அப்படின்னாக்கா, கொல்ல வேண்டாம் அப்படின்றதுல மாத்திரம் கவனமாக இருந்தார்கள். தஸ்ய தத் வச்சனம் சுத்வா இல்லையா, தசக்ரீவோ மகாபலஹ தேசகாலஹிதம் வாக்கியம் பிராதுருத்தரம் அப்ரவீத். விபீஷணனுடைய இந்த வார்த்தையை தத் வச்சனம் ஸ்ருத்வா, இதை கேட்டார். யாரு, தசக்ரீவஹா, இந்த 10 தலையோட இருக்கக்கூடிய மகாபலஹா. தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா தசக்ரீவோ மகாபலஹா தேசகாலஹிதம் வாக்கியம். தேசத்துக்கும் காலத்துக்கும் பொருத்தமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியவர் தன்னுடைய தம்பி, அது தெரியும். பிராதுஹு உத்தரம் அப்ரவீதே இல்லையா. பிராதாவிற்கு தன்னுடைய அப்பிரியத்தை காண்பிக்க கூடாது. அவன் சொல்றதுல நியாயம் இருக்கத்தான் இருக்கிறது. அவனும் ராஜ நீதியை அறிந்தவன், நானும் ராஜநீதியை அறிந்தவன். சத்தியம் உக்தம், அவர் என்ன பண்ண, சம்யகுக்தம் ஹி பவதா தூதவத்யா விகர்ஹிதா அவசியம் து வதாத் அன்யஹா கிரியதாம் அஸ்ய நிக்ரஹா. நீ சொல்றது இல்லையா, சம்யக் உக்தம் ஹி பவதா, நீங்கள் சொன்னது நன்னதான், உச்சிதமாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள். தூதவத்யா விகர்ஹிதா இல்லையா, தூதனை கொள்வது நிந்திக்கத்தகது இல்லையா. ஆனா என்ன, அவசியம் து வதாத் அன்யஹா, இவனை கொல்லாம எப்படி விடுவது, கொஞ்சம் யோசிச்சு பாருது. அதனால இவனுக்கு கிரியதாம் அஸ்ய நிகிரஹா, இவனுக்கு ஏதாவது ஒரு சிக்ஷை பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவர் உடனே சொன்னார், கபீனாம் கிலலாங்கூலம்
இஷ்டம் பவதி பூஷணம் ததஸ்ய தீப்யதாம் சீக்கிரம் தேன தக்தேன கச்சது. இப்போ அவர் சொல்றார், கபிகளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு பிரியமான அலங்காரம். மனிதனுக்கு அப்படின்னா முகம்தான் ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது. சிங்கத்துக்கு முகம் இல்லை அடிக்கிறது அப்படின்னு. இத கபிகளுக்கெல்லாம் எது ரொம்ப பூஷணமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா வால்ல தான் அதுங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. கபீனாம் கிளலாங்கூனம் இஷ்டம் பவதி பூஷணம். அப்பா குரங்குகளுக்கெல்லாம் வால் தானே ரொம்ப பிரியமான அலங்காரமாக இருக்கிறது. ஆகையினால ததஸ்ய தீப்யதாம் சீக்கிரம், அந்த வாளை இவனுக்கோ சீக்கிரம் எரிக்கப்படட்டும் இல்லையா. எரிகின்ற வாளோட தேன தக்தேன கச்சது, இவனை அப்படியே கொதிக்க கொதிக்க அவன் வால் எரியணும், இவனை அடிச்சு பார்க்க விடுங்க, இவன் போகட்டும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டார். தஸ்ய பஷ்யன்னிதம் தீனம் அங்க வைரூப்ய கர்ஷிதம் சமித்ர ஜாதய சர்வே பாந்தவாஹா சுசுர்ஜனாஹ இல்லையா. ஸ்நேகிதர்களோடு எல்லா பந்துக்களோடையும் உங்களுக்கும் அங்கத்துல விரூபம் செய்தான்னாக்க அவர்கள் வருந்துகிறார்கள். அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் இவனை அனுப்பிச்சவர்கள்லாம் இவனுடைய வால்ல நம்ம பண்ண அந்த பாயிண்ட இந்த மார்க்கை பார்க்கட்டும், பார்த்து அவர்களுக்கு புத்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், ஆக்ஞாபயா திராட்சசேந்திரஹ புரம் சர்வே சச்சத்வரம் லாங்குலேன பிரதீப்தேன ரக்ஷோபிப் பரிநீயதாம். சச்சத்வரம் புறம், 4 சந்துக்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பட்டணத்துல, அந்த இடத்துக்கு கூட்டின்னு போய் அங்க போய் என்ன பண்றார், லாங்கூலேன பிரதீப்தேன ரக்ஷோபிப் பரிநீயதாம். அங்க போய் இவனுடைய வால்ல நெருப்ப வச்சுட்டு இவன் இழுத்து செல்லப்படட்டும் அப்படின்னு சொன்னார். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா, அந்த வாக்கியத்தை கேட்டார்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள். ராட்சசாஹா கோபகர்கஷாஹா, அவன் ராமன் அவன் கோபத்தோட இது சொன்ன உடனே வேஷ்டயந்தி ஸ்மலாங்கூலம் ஜீர்ணைஹி கார்பாசகைஸ்படைஹி கார்பாசக்கப்பட்டைஹி. கார்பாசம் அப்படின்னா காட்டன், ஒரு பழைய ஜீர்ணமான கிழிஞ்ச துணி. நம்ம ஏதாவது வந்தாலும் துடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, காட்டன் இல்லையா. ஜீரணமான ஒரு காட்டன் இதை எடுத்துன்னு வந்தான், பஞ்சினால பட்ட ஒரு பட்டைகி அந்த துணியை எடுத்துன்னு வந்து நன்றாக வேஷ்டயந்தி ஸ்மலாங்கூலம், அவருடைய வாளை நன்றாக இழுத்து கட்டினார்கள். கட்டிட்டு சம்வேஷ்டியமானே லாங்கூலே யவர்தத மகாகபிஹி சுஷ்கம் இந்தனமாசீத்ய வனே சிவஹுதாசனஹ. அப்படியே அந்த சுக்கிரன் என்ன பண்ணா, தன்னுடைய வால்ல நெருப்பை வைத்தார்கள். நெருப்பை வைத்து தைலேன பரிஷிச்ய அத்தஸ்தே அக்னிம் தத்ர அப்யபாதயத், அப்படியே நிறைய அதுல கிரோசினம் அது தைலம்னு போட்டிருக்கு இல்லையா. இப்படி போட்டு வந்த உடனே அது அப்படியே தகன்னு எரிஞ்சுது. எரிஞ்ச பிறகு இவனுடைய புளிச்ச தகனத்தை அங்க பார்க்கறது. இப்போ அங்கேருந்து நீங்க காட்சி மாறணும். இந்த விஷயமானது அங்க இருக்கக்கூடிய ஒரு சேடி போய், அங்க இருக்கக்கூடிய ஒரு ராட்சசி போய், சீதா உங்களை பார்க்கறதுக்கு ஒரு குரங்கு வந்தது. அந்த குரங்கு என்ன தெரியுமா பண்ணாங்க, நார் சந்தியில வச்சு அவனுடைய வால்ல நெருப்பை கட்டி அவரை இங்க போட விடுறாரு, ஐயோ அப்படின்னு அவன் சொன்னான். சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் அம்பாளுக்கு கருணை இல்லையா, தன்னை பார்க்க வந்தவர் குருஸ்தானத்துல வெள்ளை வேஷ்டி கட்டின்னு வந்தார், நல்ல செய்தியை சொல்லியிருக்கார். அவருக்கு பின்னாடி இப்படி வாழை வச்சு கொடுத்தீங்கன்னா அவர் எரிஞ்சு போயிட மாட்டாரா அப்படின்னு ஒன்று அம்பாளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அக்னி பகவான்றதை நமக்கு காமிக்கணுன்றதுக்காக ரொம்ப அழகான உத்திகள்லாம் கையாளுறா வால்மீகி. உடனே சீதையானவள் அக்னிக்கு பிரார்த்தனை பண்றா,
हे अग्ने என்ன यदि वा भाग्यशेषः मे சஹிஷீதோ பவ ஹனுமதः அப்படின்னு சொன்னாப்பா. அவர் சொன்னார் சவசீதோ பவ ஹனுமதா. அழகான வார்த்தை அவர் வேண்டா. ஐயோ இந்த ஹனுமாருக்கு மங்களம் உண்டாக வேண்டுமே அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கோபத்துல அவர் சொல்றா. யதஸ்தி பதி சுஸ்ரூஷா யதஸ்தி சரிதம் தபஹ யதி வாஸ்தியேக பத்னி த்வம் சீதோ பவ ஹனுமதः. ஹே அக்னி பகவானே, நான் எங்க ஆத்துக்காருக்கு உண்மையான ஆத்துக்காரி என்பது உண்மையானால், நான் எங்க ஆத்துக்கு சிசுஷை செய்வதற்கு எனக்கு உண்டான புண்ணியங்கள் இருக்குமே ஆனால், அந்த தபஸ் சத்தியமாக இருந்ததே ஆனால், என்னுடைய பத்னித்துவம் சத்தியமாக இருக்குமே ஆனால், அந்த ஹனுமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வால்ல இருக்கக்கூடிய அந்த அக்னியை சீதோபவ அப்படியே குளிர்ச்சியாக ஆக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. யதி கிஞ்சித் அனுக்ரோஷः தஸ்யமப்யஸ்தி தீமதः யதி வா பாக்யசேஷோ மே சீதோ பவ ஹனுமதः. ரெண்டாவது ராஜா, எனக்கு அதிர்ஷ்டலேஷம் பாக்யசேஷம்னு ஏதாவது இருக்குமேயானால், ஹே அக்னே, ராமருக்கு நீ குளிர்ந்தவனாக ஆக வேண்டும். சீதோபவ ஹே அக்னே அப்படின்னு வேண்டினான். அது மட்டும் இல்லை, திருப்பியும் மூணாவது தடவை வேண்டா. யதி மாமிருத்த சம்பன்னா தத் சமாகமாலாலசாம் சவிஜானாதி தர்மாத்மா சீதோ பவ ஹனுமதः. அப்பா, ஸ்ரீராமரானவர் இல்லையா, நல்ல சேர்க்கையில் ஆவல் கொண்டவராக இருக்கக்கூடியவர் உண்மையானால், சத்தியமான பிரதிஜை செய்வது உண்மையானால், நீங்கள் தயவு செய்து அவரை குளிர்ந்தவராக ஆக்குங்கள் அப்படின்னு. யதி மாம் தாரயே தார்யஹ சுக்ரீவ சத்ய சங்கரஹ அஸ்மாத் துக்காம்பு சரோத்தாத் சீதோ பவ ஹனுமதः. சத்தியமான பிரதிஜையோட வந்திருக்கார், அவர் கௌரவமாக வந்திருக்கார். சுக்ரீவன் எனக்கூடியவர் இந்த துக்க கடல்லேருந்து என்னை கரையேற்றுவதற்காக அனுப்பியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அவருடைய வாகல்ல இந்த ராவணனானவன் தீ வச்சுட்டான். நீ எப்படியாவது அவரை காப்பாத்து, சீதோ பவ ஹனுமதः அப்படின்னு ஒரு 4 பிரார்த்தனை பண்றார். அவ்வளவுதான். அம்பாளுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி அது அப்படியே அந்த நெருப்பானது அம்பாளுடைய அனுகிரகத்தினால இல்லையா, விஷமப்யமிர்தம் பவேத் அப்படின்னு சொல்றது. விஷம் கூட அமிர்தமாக அம்பாளுடைய கருணை இருந்தால் இல்லையா. ஆகையினால அந்த அக்னியும் தன்னுடைய சுபாவத்தை விட்டுவிட்டு குளிர்ந்தவனாக ஆக்கிவிட்டது அப்படின்னு சொன்னார். இப்படி அவருடைய காலை எரிச்சுட்டார். எரிச்ச உடனே அவர் என்ன பண்ணார், நேர இதெல்லாம் வெடிச்ச உடனே சீதோபவா சீதோபவான்னு அவன் சொன்னதுனால ஹனுமான் இப்போ இதை பார்த்துட்டே இருந்தார். யாரு, ஆஞ்சநேயருடைய அப்பா மாருதி. அவர் என்ன பண்ணார், ஆஹா, இவர் அக்னி பகவானானவர் என்ன பண்ணார், தன்னுடைய வாலில் இருக்கக்கூடியதை சீதமாக பண்ணிவிட்டார் இல்லையா. அவர் இப்போ குளிரும்படி பண்ணிவிட்டார். உடனே இதான் சமயம்னு சொல்லிட்டு அவ அப்பா கூட சேர்ந்துட்டார். குளிர்ந்த காத்தாக சேர்ந்து பனிக்காற்றை வீசினார். வந்த உடனே இவர் என்ன நினைச்சார், ஆஞ்சநேயர் நினைச்சார். அது தெரிஞ்சுக்கணும். ஆஹா, என்ன இந்த ராமனுடைய பிரபாவம், அவன் நெருப்பு ஏற்றிருக்கான், எனக்கு அது சிக்கல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஓஹோ இந்த லங்கையை நாம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றார். லங்கையை வீக்ஷமானஸ்ததோ லங்காம் கபிக்ருத மனோரதः வர்தமான சமுத்சாஹः காரியசேஷம் அசிந்தயதே. ஆஹா, இவர் பண்ணார். ராமரனுடைய பிரபாவம் இருக்கு. எங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்துட்டார், அக்னி பகவானும் ஒன்னா சேர்ந்துட்டார். எனக்கு மனோபீஷ்டங்கள்லாம் பூர்த்தியா போறது, எனக்கு இந்த நெருப்பானது எதையும் செய்ய போறதில்ல அப்படின்றத நன்னா பார்த்துட்டார். கபிஹி கிருத மனோரதா, தன்னுடைய மனோரதம் எல்லாம் சார்ந்த பார்த்த உடனே
வர்தமான சம் உற்சாகா வர்தமான. அவருக்கு உற்சாகம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாட்டம் உடனே அவர் நினைச்சார், காரியசேஷம் அச்சிந்தைய, நான் பண்ண வேண்டிய காரியம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அப்படின்னு நினைச்சார். அப்படி அப்படி ஒரு தாண்டினார். வீட்டுக்கு வீடு அப்படி பார்த்து கொண்டே வந்து ஒரு வீட்டா அப்படியே எரிச்சுட்டே வராரு. எரிச்சுட்டே வந்துட்டே இருக்காரு. ஒரு வீடா பத்தி எரியறது. எல்லாரும் அங்க ஓடுறாங்க. போற வழியில 2 மரத்தை பத்த வைக்கிறார். இல்ல இப்படி பண்ண உடனே எல்லாரும் ஓடுறாங்க. வந்துட்டே இருக்க உடனே இவர் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்காரு இல்லையா, கரெக்டான ஒரு தெருவுக்கு வந்தார். வந்த உடனே முதல்ல இந்திரஜித்தினுடைய வீடு, அதை முதல்ல நெருப்பு வச்சார். அதற்கு பக்கத்துல வாளால் அப்படி வச்சார். அதற்கு பிறகு ஜம்புமாலி இல்லையா, அவன் ஒருத்தனாச்ச, அவனுடைய வீட்டை. அதுக்கப்புறம் பக்கத்திலே சுமாலி வீடு, அதை எரித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா கும்பகர்ணனுடைய வீடு, அதுக்கு பக்கத்துல நிகும்பன் வீடு, அதையும் ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு பண்ணார். பார்த்துட்டே வந்தா அந்த கோபத்துல அப்படி பண்ணிட்டே வர பக்கத்துல பார்த்தா விபீஷணன் வீடு. வந்த உடனே விபீஷணன் தானே இவருடைய உயிரை காப்பாற்றினார். உடனே நிறுத்தினார். இந்த வீட்டுக்கு மாத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு விபீஷணன் வீட்டை விட்டுட்டு அப்படி போய் வந்து எல்லாரையும் அந்த தெருவில் பண்ணோன்னு, ஊழி காத்துல பிரளயத்தும் போது அக்னி வந்ததுன்னா எப்படி அழியும் அப்படின்னு நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காலாக்னி வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஆக்கி விட்டுவிட்டார். அந்த ஸ்ரீலங்கா முழுக்கதையும் பண்ணாரு. பண்ண உடனே அவருக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருக்கு. ஐயோ இப்படி லங்கா முழுக்க எரியறது, இப்போ நான் என்ன பண்றது, அந்த சீதைக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். ஹனுமதா திராசகா லங்காம் சமஸ்தாம் சந்தீப்ய லாங்கூலாக்னிம் மகாபலஹா நிர்வோபயாமாச ததா சமுத்திரே ஹரிசத்தமஹா. இந்த மகாபலவானான வானர சிரேஷ்டன் லங்கா முழுவதையும் அப்படி எரிச்சுட்டு வால்ல இருக்கக்கூடிய அந்த அக்னியை சமுத்திரே இல்லையா நிர்வாபயாமாச அப்படி சமுத்திரத்துல போய் பண்ணினார். பண்ணின உடனே என்னடா இப்படி ஒரு நிந்திக்க தகுந்த காரியம் பண்ணிவிட்டோமே அப்படின்னு ஒரு பயம் வந்தது இல்லையா அவனுக்கு. தஸ்யாபூத்சு மகாஸ்திராசஹா குத்சாச்சாத்மன்யஜாயத லங்கா பிரதஹதா கர்ம கிம் ஸ்வித்கிருதமிதம் மயா. ஜோ இப்படி ஒரு காரியம் பண்ணிவிட்டேனே, அங்க அம்பாள் இருப்பாள, சீதை இருப்பாள, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு, ஒரு சீதைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பயந்து விட்டார். பயந்துட்டு அங்கேருந்து போய் பார்க்கணும், நம்ம அவசரப்பட்டு இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் திருப்பியும் போனார். லங்கையிலேருந்து அப்படி லங்காதகா சமுத்பதனம், திருப்பியும் லங்கையில வந்து அசோகவனத்துக்கே வந்தார். அங்க வந்து குதிச்சார். பார்த்து ஜானகியை பார்த்தார். ஜானகியை பார்த்து க்ஷேமத்தை எல்லாம் அறிஞ்சு, இந்த மாதிரி நீங்கள் சௌரியமா, நான் சௌரியமாக இருக்கேன், நீ சௌரியமாக இருக்கியா, நீ கிளம்பலாம் அப்படின்னு அவர் சொன்னான். சொன்ன உடனே இவர் 10 யோஜனை தாண்டணும் அப்படின்னு டிசைட் பண்ணார். 10 யோஜனை தாண்ட வேணுமே நம்ம அப்படின்னு சொல்லி அப்படி கிளம்பினார். கிளம்பி போனார். அதற்கு பிறகு உத்தர தீர பிராப்திகி அப்படின்னா வடக்கு கரையை போய் அடைந்தார். அங்கேருந்து ஆகாசத்துல சமுத்திரமாக வால்மீகி ஆகாசத்தையே சமுத்திரமாக ஆக்கினாராம். இவர் அப்படி வருது. அந்த சந்திரன்லாம் ஆம்பல் பூ மாதிரியும், சூரியனெல்லாம் நீர்க்கோழி மாதிரியும், புஷ்யம் சிரவணம்னு 2 நட்சத்திரங்கள் அம்சங்களாகவும் மேகங்களாகவும் பலவிதமான வர்ணனைகள் இங்க பண்ணியிருக்கார். ரொம்ப அழகா. இப்படி வாயு புத்திரனாக இருக்கக்கூடிய வானரனான அனுமான் ஆகாயத்திலிருந்து சென்று ஆகாசத்தையே விழுங்குபவர் போல, சந்திரனையே முழுங்குபவர் போல, சூரிய மண்டலங்களையெல்லாம் அபகரிப்பவர் போல அந்த ஸ்பீடு அப்படியே பெரிய மேகங்களோட கூடிய அவர் அப்படியே வரார். அந்த பெரிய கப்பியான அந்த அனுமார் 10 திக்குல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தன்னுடைய வெற்றியினால சிம்மநாதம் செய்து கொண்டு அப்படியே வந்துட்டு இருக்கார். அவருடைய வேகத்தையும் சிம்மநாதத்தையும் கண்டு
குரங்குகள்லாம் அப்படியே வடகலையில சமுத்திரத்துல வடகலையில மகாபலிஷ்டர்களாக இருக்கக்கூடிய சூரர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காரு. என்னடா இங்க ஆஞ்சநேயர் போனாரு, என்ன ஆச்சோ ஏதாச்சோ, எல்லாம் சம்பாதி, ஜாம்பவான், அங்கதன் எல்லாரும் உட்கார்ந்துருக்கார்கள். அவன் திரும்பி வரதை பார்த்தோன்னே, வானர் சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய அவர் திரும்பி வரதை பார்த்தோன்னே ஜாம்பவானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஜாம்பவான் தான் முதல்லயே எல்லாத்தையும் கணிச்சுடுவார். அவர் சொல்றாரு, ஏதோ நல்லது நடந்திருக்குப்பா. ஜாம்பவான் சஹ ஹரிசிரேஷ்டா பிரீத்தி சம்ஹிருஷ்ட மானசா உபாமந்திரிய ஹரீன் சர்வான் இதம் வச்சனம் அப்ரவீத். அவர் என்ன பண்ணார், ஜாம்பவான் எல்லாரையும் கூப்பிட்டார். அப்பா, காரியம் முடிஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன். இந்த சர்வதா கிருத காரியோசௌ ஹனுமான் நாத்ர சம்சயः நஹி அஸ்யா கிருத காரியஸ்ய நாதஹ ஏவம் விதோ பவத். இந்த ஹனுமார் எப்பேற்பட்ட காரியம், அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் கிம் தவவத. எல்லா காரியத்தையும் முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த ஹனுமாருக்கு இருக்கு என்பது எனக்கு தெரியும். இதோ இவர் வந்து கொண்டிருக்கிறார், இதில் சந்தேகமே இல்லை. காரியத்தை முடிக்காத இவருக்கு இந்த மாதிரி ஒரு நாதத்தோட இவர் சிம்ம நாதத்தோட வரமாட்டார் இல்லையா? அவருடைய துடைகளினுடைய வேகங்கள் இதெல்லாம் பார்த்தா, சிம்மநாதங்கள்லாம் பார்த்தான்னாக்க ஏதோ காரியம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்படி அப்படி லேண்ட் ஆறார், கீழே இறங்குறார். எப்படி இறங்குறார் அப்படின்னாக்கா, அங்கேருந்து மேக கூட்டங்கள்லேருந்து கீழே இறங்குறாரு. தமப்ரகண சங்காசம் ஆபதந்தம் மகாகபிம் திருஷ்டா தே வானரா சர்வே தஸ்து பிராஞ்சலயஸ்ததா. மேகக்கூட்டங்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அவர் அப்படி மேலேந்து கீழே இறங்குகிறார். இருக்கக்கூடிய அந்த மகாகபி அந்த ஆஞ்சநேயரை பார்த்து, திருஷ்டா தே வானராகா சர்வே, எல்லா வானரங்களும் அங்க ஒன்று கூடி எல்லாரும் கையை கூப்பிட்டுங்க. தன்னை அறியாம கை கூப்பிடுறது. அங்க போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கார். அவர் ராமருடைய தூதனா பண்ணியிருக்கார். இந்த கேள்வியை கேட்டாலே கை தானாக அவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பிராஞ்சலயஸ்ததா, கையை கூப்பி அஞ்சலி பண்றார்கள். அப்படி இருக்கக்கூடியத மகேந்திர பர்வத்தினுடைய உச்சத்துல அப்படி கீழே குதித்தார். ததஸ்து வேகவான் தஸ்ய கிரேஹே கிரிநிபः கபிஹி நிபபாத மகேந்திரஸ்ய சிகரே பாதபாகுலே. பர்வதத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய இவர் அந்த மகேந்திர பர்வத்தின் மேல அப்படி உட்கார்ந்தார். அந்த சந்தோஷத்துல ஆஞ்சநேயர் என்ன பண்றார், பர்வதத்துல நுடியில அப்படி இல்ல, ஆகாசத்திலேருந்து ஒரு பர்வதம் கீழே விழுந்த மாதிரியும், அது விழுந்த பர்வதம் இன்னொரு பர்வதத்து சிகரத்துல விழுந்த மாதிரி வந்தது. அங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் இல்லையா? சந்தோஷத்துல அங்க எல்லா வானர்களும் சிம்மநாதம் செய்தது. எல்லாம் சிலர்லாம் ஒரு அவ்வியக்தமான சப்தங்கள்லாம் பண்ணார்கள். சிலர்லாம் இல்லையா கிலக்கிலா அப்படின்னு ஒரு சப்தத்தை பண்ணுவார்கள். ஸ்லேஷயந்த்யன்யே ததஞ்சன்யே கர்ஜயந்த்யன்யே மகாபலாஹ சக்ரு கிலகிலாம் அன்யே பிரதிகர்ஜந்தி சாபரே. எல்லாம் ஒன்று விதமாக கத்துறது, ஒயின்னு கத்துறது, ஒன்று ஊன்னு கத்துறது, ஒன்று கிலக்கிலான்னு கத்துறது. எல்லா வானரங்களுக்கும் ஒரே சந்தோஷம் தாங்காம இப்படி அவர் சேர்ந்தார். சேர்ந்த பிறகு இல்லையா, அந்த மகேந்திர பர்வதத்துல அவர் எல்லாரையும் பார்த்தார். பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். உடனே வாயுபுத்திரனை பார்த்து சீதையை கண்ட விஷயத்தை இவர் கேட்கணும் அப்படின்னு. யார் கேட்கணும்? ஜாம்பவான். ஏன் அவருக்கு ஜாம்பவான்னு பேரு, லெஜண்டுன்னு பேரு? அவர் மகாபாரதத்திலையும் இருந்தார், ராமாயணத்திலையும் இருந்தார், அவர் கிருஷ்ணரோடய இருந்திருக்கார். அதனால அவருக்கு ஒரு உச்சமான ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா? அதனால அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். அது 58வது சர்க்கத்துல லங்கா விருத்தாந்த கதனம். ததஸ்தஸ்ய கிரேஷங்கே மகேந்திரஸ்ய மகாபலாஹ அனுமத் பிரமுகாஹ் பிரீதிம் ஹரயோ ஜக்முருத்தமாம். அந்த மகேந்திர பர்வதத்து உச்சியில இந்த மகாபலமாக இருக்கக்கூடிய இந்த ஹனுமானானவர்
சந்தோஷத்தை அறிந்து ஜக்முகு உத்தமாம் பிரீத்தி, சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை அடைந்ததாக. தம் தத பிரீத்தி சம்ஹிருஷ்டா பிரீத்திமந்தம் மகாகபிம் ஜாம்பவான் காரிய விருத்தாந்தம் அபிருச்சத் அனிலாத்மஜம். அவர் உடனே ஜாம்பவான் கேட்டார், மகாகபியாக இருக்க அந்த வாயுபுத்திரனை பார்த்து அவர் சந்தோஷத்துல இருக்கான்னு தெரியறது, நாங்களும் ஆனந்த கூத்தவர் இருக்கோம், நீ இந்த சீதையை கண்ட விஷயத்தை எனக்கு சொல்லு. கதம் திருஷ்டா त्वया தேவி கதம் வா தத்ர வர்த்ததே தஸ்யாம் வாச கதம் விருத்தः க்ரூர கர்மா தசானனः. நீ எப்படி பார்த்தா? கதம் திருஷ்டா त्वया தேவி, அம்பாளை எப்படி பார்த்தா? கதம் வா தத்ர வர்த்ததே, அவள் அங்கே எப்படி இருக்கிறாள்? தஸ்யாம் வாச கதம் விருத்தः, அவ என்ன மாதிரி காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்கா? க்ரூர கர்மா தசானனः, அந்த க்ரூர கர்மா பண்ணக்கூடிய ராவணன் இருக்கானே அவன் எப்படி நடந்து கொள்கிறான் அவளிடம் அப்படின்னு கேட்டான். சொன்னோடனே இதெல்லாத்தையும் நீங்க யதார்த்த யஸ்சார்த்தஸ்ததா வக்தவ்யः, அங்க எப்படி நடந்ததோ அப்படி சொல்லணும். கதைரஸ்மாபிராத்மவான் ரக்ஷிதவ்யம் ச யத்தத்ர தத்பவான் வியாகரோது நஹ. மறுபடியும் அந்த காரியத்தை நீ எப்படி என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம், இப்ப நீ என்ன நடந்ததோ அதை சொல்லு அப்படின்னார். இவர் ஜம்முன்னு சொல்ல ஆரம்பிச்சார். இப்படி நான் போகும் பொழுது இந்த சின்னி காயனக்கூடிய மைனாக பர்வதம் வந்தது. அந்த மைனாக பர்வம் வந்து இந்த மாதிரி உங்க அப்பா தான் என்ன இங்க தள்ளினார். எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல மலைக்கெல்லாம் சிறகு இருந்தது, அந்த சிறகெல்லாம் ஓட்டி உட்கார வச்சிருக்கார். நீ இங்க உட்கார்ந்துட்டு கொஞ்சம் உணவு அருந்திட்டு தான் போனோம் அப்படின்னு சொன்னார். இல்லப்பா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க போனா சுரசான்னு ஒரு ராட்சசி வந்தா, அவ என்னை சாப்பிட்டுதான் ஆகணும்னா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. அவ வாய் உள்ளேந்து போய் வெளியில வந்தேன். நிழலை வச்சுட்டு ஒரு ராட்சசி வந்தா சிம்ஹிகான்னு, அவளை வந்து திருப்பியும் பண்ண வேண்டியதான ஒரு நெசசிட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் லங்கா தேவி வேற சண்டை போட்டா, பொம்பளை ஆச்சேன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அவளும் கேட்கல, அவளையும் அடிக்க வேண்டியதாச்சு. அங்க போய் எல்லா இடத்துலையும் தேடினேன். அங்க போய் புஷ்பக விமானத்தை பார்த்தேன். எனக்கு சந்தேகம்லாம் வந்தது, எங்கெல்லாம் இருப்பான்னு போனேன். அப்புறமா இங்கெல்லாமா வந்திருப்பா, அம்பாள் ஆனவளை இவன் இங்கெல்லாம் வச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அசோகவனம் மாதிரி இருக்க கொஞ்சம் ஊருக்கு தள்ளி எங்கேயாவது இருப்பா அப்படின்னு போனேன். சந்தியா காலம் வந்தது. சந்தியாவந்தனத்துக்கு வருவாள் வள்ளி அம்பாள், அப்போ பார்க்கலாமான்னு நான் நினைச்சது சரியா போச்சு. வந்தவொடனே இதுதான் சீதான்னு கண்டுபிடிச்சேன். ஒரு அழுக மூஞ்சி, தேஜஸ்வியா இருக்கா, விசாலாட்சியா இருக்கா. ஆனா அவளுக்கு அழுக்கெல்லாம் இருந்தா. அதை வைத்து கொண்டு நான் முடிவு பண்ணேன், அவகிட்ட என்ன பேசணும் அப்படின்றதை நானே முடிவு பண்ணேன். கூடி அவ கையில போய் ராமரனுடைய விருத்தாந்தத்தை முதல்ல சொன்னேன். தசரதரை பற்றி கொஞ்சம் சொன்னேன். சொல்லி இந்த குடும்பத்திலேருந்து வந்தவர்கள், அப்புறம் ஜனஸ்தானத்துல இவர் எப்படி அந்த 16,000 பேரை ஒருத்தரே கொன்னார் அப்படின்ற அந்த பிரபாவத்தை சொன்னேன். கரதூஷணம் வதத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் சூர்பனகையினுடைய விஷயங்களை எல்லாம் சொன்ன பிறகு இல்லையா, அதற்கு பிறகு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றத சொன்ன பிறகு அவளுக்கு பிறகு நடந்ததான காரியம் என்ன, சுக்ரீவனோட எனக்கு அவருக்கு என்னால் ஏற்பட்டதான அவருடைய நட்பு எப்படி வந்தது, அதுக்கப்புறம் வாலியை எப்படி கொண்டார், சுக்ரீவனுக்கு அவர் எப்படி பட்டாபிஷேகம் செய்து வைத்தார், அப்படி இருக்கக்கூடிய அவர் இந்த சீத்தையை தேடுறதுக்காக எவ்வளோ வருத்தப்படுகிறார், அந்த சீத்தையை தேடுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்ன பிறகு கணையாழியை கொடுத்தேன். அதை வாங்கிட்டு அவளும் எனக்கு பதிலுக்கு சில இது வரைக்கும் சுந்தரகாண்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சப்ஜாடாக சொன்னார். அந்த ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சர்க்கம் அது. 157 இந்த சுந்தரகாண்டத்துல நடந்த விஷயம் முழுக்க உங்களுக்கு இந்த 58வது சர்க்கத்துல முழுக்க அப்படியே இல்லையா ரிப்பீட் ஆகும். எல்லாம் என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி, தத் சர்வம் மயா தத்ர யதாவத் உபபாதிதம் அத்ர யத்ர கிருதம் சேஷம் தத் சர்வம் கிரியதாமிதி. அப்பா இதெல்லாம் ராகவஸ்ய பிரபாவேன
பவதாம் சைவ தேஜசா சுக்ரீவஸ்ய ச கார்யார்த்தம் மயா சர்வம் அனுஷ்டிதம். என்னுடைய பிரபாவம் எதுவுமே, அந்த வினயத்தை பார்க்கணும் நீங்க. எல்லாம் ராமர் ராகவசிய பிரபாவேன, இது இவ்வளவு நடந்தது நான் சொன்னேனே, இதெல்லாம் அந்த ராகவனுடைய பிரபாவம்பா. பவதாம் சைவ தேஜசா, தங்களை மாதிரி இல்லையா பெரியவர், ஜாம்பவான் மாதிரி, அங்கதன் மாதிரி பெரியவர்கள் உங்களுடைய அனுகிரகத்தினாலையும், சுக்ரீவஸ்ய ச, சுக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலையும் தான், உத்தரவுனாலையும் தான், காரியார்த்தம் மயா சர்வம் அனுஷ்டிதம், இந்த காரியங்கள் எல்லாம் என்னால் அனுஷ்டிக்கப்பட்டதுப்பா. ஏதத் சர்வம் மயா தத்ர யதாவத் உபபாதிதம், இங்கெல்லாம் என்ன நடந்ததோ அது எல்லாம் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அத்ர என்ன கிருதம் சேஷம், இதுக்கப்புறம் எது ந கிருதம் சேஷம், பாக்கி என்ன இல்லையா, இதுல இருந்து எந்த காரியம் செய்யப்படாமல் மீதி இருக்கிறதோ தத் சர்வம் கிரியதாம் இதி, அவைகள் எல்லாம் இனிமேல் பட்டு செய்யப்பட வேண்டும். அப்படின்னா என்ன, நாமெல்லாம் இங்க சைன்யத்தை திரட்ட வேண்டும். சைன்யத்தை திரட்டி அதுக்கப்புறம் இங்கிருந்து வாருக்கு போகணும். செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு, ராமரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு இந்த வானரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுனால எல்லாத்துக்கும் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மதுவதனத்துக்குள்ளே உள்ளே பூந்து அட்டகாசம் பண்ண போட்டவொடனே அந்த ததிமுகனுக்கும் ரொம்ப கோபம் வரப்போகுது. அவன் போயிட்டு ஓடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இந்த மாதிரி வானரங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியலன்னு. ஆனால் சுக்ரீவன் கண்டுபிடிக்கிறான், ஆஹா அவ்வளோ பெரிய இந்த மதுவனத்தில் போனால் தலையே சீவிடுவேன் எல்லா வானரங்களுக்கும் தெரிஞ்சும் இதுங்க போய் அங்கே போய் உட்காந்து அந்த மதுவை குடிச்சிட்டு கலாட்டா பண்ணி தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்ணுறதுங்கன்னாக்க என்னமோ ஒரு விசேஷம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டார். அவர் உடனே இவர் கோச்சிக்க போறாரு, வந்து கேவு பண்ண போறாருன்னு ததிமுகன் நினைக்கிறான். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ போய் ஆஞ்சநேயரை கூட்டின்னு வா, அங்கதனை கூட்டின்னு வா, ஜாம்பவானை கூட்டின்னு வா, நான் கூட்டின்னு வந்தான்னு சொல்லு, இங்க லக்ஷ்மணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல போறார். இதை அடுத்த எபிசோட்ல பார்த்து அதோட சுந்தரகாண்டம் முடியறது. அதோட இந்த சர்க்கத்தோட முடிச்சுக்கலாம். இவர் போய் வந்த கதனத்தை ரொம்ப அழகாக 58வது சர்க்கமானது ரொம்ப விசேஷமான ஒரு சர்க்கம். எல்லாம் அப்படியே லங்கா விற்த்தாந்த கதனம் அப்படின்னு பேரு. அந்த லங்கா விற்த்தாந்த கதனத்தை பார்த்தோம். இதற்கு பிறகு சமனந்தர காரிய ஆலோசனம், இனிமேல் செய்ய வேண்டிய காரியம், அங்கத ஜாம்பவானுடைய சம்பாதம், அப்புறம் மதுவன நாசம், அதுக்கு பிறகு ராமரை மீட் பண்ணி இதை சொன்னது, சீதையோட வச்சனத்தை அப்படியே அங்க என்ன நடந்ததோ அப்படி சொன்னது அப்படின்னு முடிக்க போறது. இதை முடிச்சு ராமர் பட்டாபிஷேக சர்க்கத்தை சொல்றது அப்படின்றது வழக்கம். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த எபிசோடோட இதை முடித்துக்கலாம். இப்படியாக 8வது எபிசோடு முடிந்தது 58 சர்க்கத்தோட. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். அனுமாரு தன்னுடைய வாளாலேயே சிம்மாசனம் பண்ணி உக்காந்துட்டு இருந்தார். அப்புறமா லங்கையை 2ஆவே எரிச்சிட்டாரு. அந்த குழந்தையெல்லாம் வாழை சுருட்டின்ட்டு உக்காரு இல்லாட்டி வீட்டையே 2ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராமாயணத்திலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம சாதாரணமா பேசக்கூடிய பழக்கத்திலேயே ராமாயணத்தை ஏதோ ஒரு காட்சியை தான் பேசுறோம். இல்லாம இல்ல வாழ்க்கையில. அதான் ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ரொம்ப நன்றி மாமா. அடுத்த எபிசோட்ல நீங்க சொல்லியிருக்கீங்க, அடுத்த வாட்டி முடிச்சுக்கலாம். ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நன்றி மாமா. நம்ம நன்றி. ராம் ராம். ராம் ராம்.